டேய் புடிப்பையிலே இந்த வீடியோ நீ கண்டிப்பா பாப்படா புடிப்பையிலே. பையன் சார், அவன் இப்போ ஐட்டங்கார கூட கிடையாதான். இந்த ஏரியாவில் அவன் தான் சார் பெரிய கை. நம்மளால அவனை தொட கூட முடியாது சார். நீ கமாண்ட் ரிமூவ் போயிட்டு இருக்க. 15 வயசு பையன் எப்படி இவர் கார் வாங்க முடியும்? எப்படி டேர்ம் பண்ணிதான். ஐயோ மிகப்பெரிய களவாணி பயலாச்சே. களவாணி பயலா இறக்கப்பட்டது குத்தமானா? ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி சரி வா. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. போனது போட்டோம், போனது திரும்பி வருமா? புதுசா தான் நம்ம உருவாக்கிக்கணும். கேம் ப்ரமோஷன் போட்டுட்டு இருக்கேன்னா இங்க இருக்க எந்த யூடியூபருமே கேம் ப்ரமோஷன் போடவே இல்லையோ. எல்லா யூடியூபரும் ஊம்புனாங்கன்னா நீங்களும் ஊம்புவீங்களா? ஃபேமஸ் சொல்லுங்க, ஃபேமஸ் என்ன ஃபேமஸ் இதெல்லாம்? யாராவது மேல அதிகாரி ஊமத்துறீங்கன்னு கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இன்ஸ்டா பக்கத்தில் மூச்சுக்கு 300 தடவை ஃபேமிலிஸே என பேசி வீடியோ பதிவிட்டு வரும் 15 வயது சிறுவன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தனது தந்தைக்கு புதிய பைக் வாங்கி கொடுப்பது போலவும் தற்போது அவரது தாய்க்கு கார் ரக காரை வாங்கி கொடுப்பது போலவும் வீடியோ வெளியிட்டார். இது தேவைதானா? ஒரு விளம்பரம் பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. இதனை பார்த்து உணர்ச்சி வசப்பட்ட சில இணையவாசிகள், நான் எல்லாம் 15 வயசுல பொம்மக்கார கூட சம்பாதிச்சு வாங்கினதே இல்ல, ஆனா இந்த பையன் இந்த வயசுலயே கார் வாங்கி இருக்கானே. ஆச்சரியக்குறி. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா என பாராட்டி ஃபயர் விட்டு வந்தனர். தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. உங்களுக்கு எனக்கு நீ டவுட் தான். இளம் வயதிலேயே சாதித்த இந்த சிறுவனை வாழ்த்தலாமே பிரான்ஸ் என மற்றொரு கூட்டமும் கிளம்பியது. ஆனால் இது எல்லாம் மோசடி செய்து சம்பாதித்தது என ஒவ்வொருவராக வீடியோ வெளியிட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என் பிள்ளையும் எவங்கிட்டயாவது ஏமாந்திருந்தா இப்படித்தான் எங்கேயாவது பைத்தியமா அலையும். இல்ல எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ பைத்தியமா அலையுது. நான் யார் தெரியுமா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? இன்ஸ்டா பக்கத்தில் 6 லட்சம் ஃபாலோவர்ஸ். தெரியாது போல நம்மளை பத்தி. யூடியூப் பக்கத்தில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். சில வீடியோக்களில் நீங்க யாரும் என் அக்கவுண்ட ஃபாலோ பண்ணவே மாட்டீங்க என அழுது வீடியோ வெளியிட்டும் ஃபாலோவர்ஸை உயர்த்தி வந்தார். யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான்? பார்ட் டைம் ஜாப் பத்தி வீடியோ எல்லாம் போடுறல, நீங்களே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும் அதுல வீடியோ போடுறீங்க? 10 மடங்கு இருக்கான். மக்களே, இனிமே நம்ம சேனல்ல வீடியோ வருமானே தெரியல. ஏன் தெரியுமா? நம்மளோட கேமராமேன் கடைநல்லூர்ல இருந்து தென்காசிக்கு போயிட்டு இருக்கும் போது வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரி நம்பர் கூட நாங்க போன் பண்ணி கேட்டுக்கிறோம். டாக்டர் வைஃப் செத்ததுக்கு அப்புறமா நர்ஸ்லாம் சேர்ந்து ஹாஸ்பிடல் அடிச்சிட மாட்டாங்க. ஆஸ்பத்திரி அடிச்சுவாங்க, பேஷண்ட போற ரோட்ல தூக்கி போட்டுருவாங்க. காட்டுறவன் காதை தூக்கி காட்டினா குத்துறவன் ஊசிக்கு மேல உலக்கையில குத்துவானா? அந்த மாதிரி எத்தனை நாள் நீங்க குத்துற? ஒண்டி ஆளா நின்னு தட்டுற. இது ஆக்சன் மேடம். மேடம் இது ஆக்சன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்லா திரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்சன் பண்ணுவான். இப்படி ஆக்சன் பண்ணாங்க பாருங்க. இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு, போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. 51% எஸ்ஐ வருவாரு. அப்படிமா அவர் போன பிறகு அப்படி சும்மா சில்லுன்னு வரும் மேடம். இப்படி வச்சு இப்படி சொன்னப்பே நான் புரிஞ்சுக்கிட்டேன். முடியாது மேடம் அப்படின்னு பாத்தீங்களா? அப்பயே நான் சொன்னா பாத்தீங்களா? பச்சை பொய்யாது. அவன் எப்படி உட்காந்து ரசிகன்னு பாருங்க. ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். இவ சாதாரணமான ஆளு சாமி. வேற ஒரு நாள் நைட் ஃபுல்லா தூங்காம இருங்க ப்ரோ. ஒரு நாள் நைட் ஃபுல்லா தூங்காம இருங்க ப்ரோ. யோகா பட்ட பேக் கெட்டி பேக் பெருக்க முடியும். ஃபேமிலிஸ் இப்ப பாத்தீங்கன்னா மணி 11 ஆச்சு. ஃபேமிலிஸ் ரோட்ல ஒருத்தர் இல்ல. ஃபேமிலிஸ் நம்ம மட்டும் தான். உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? அண்ணா வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா அண்ணா? ரொம்ப நல்லா இருக்குமா நீங்க? ஆண்ணா நல்லா இருக்கேண்ணா. சாப்பிட்டீங்களாண்ணா? சாப்பிட்டமா, நீங்க சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேண்ணா.
ஓகே, உங்க வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன், ரொம்ப நல்லா பண்றீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க சரியா? தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஆனா உங்களோட மூவிஸ் எல்லாமே பார்த்துருக்கேண்ணா. மதராசி மதராசி படம் ரிலீஸ் ஆச்சுலண்ணா, அந்த படம் பார்த்தேண்ணா. படிக்கணும் சரியா? சரிண்ணா. சரி, நல்லா பண்றீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க, அதே மாதிரி படிக்கணும். ஓகே ஓகேண்ணா, அதெல்லாம் படிச்சிடலாண்ணா. ஓகே. அண்ணா ஒரு தடவை அறக்க பறக்கன்னு சொல்லுங்கண்ணா. என்னப்பா? அறக்க பறக்க. தேங்க்யூண்ணா, லவ் யூ ஸோ மச்ண்ணா. இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்த கேன மாதிரி தெரியுது? தன்னை ஒரு தீவிர விஜய் ரசிகராக காட்டிக்கொண்ட அந்த சிறுவன் விஜய்க்கு ஆதரவாக பேசுவது, மாநாட்டிற்கு செல்வது, விஜயின் வீட்டின் முன்பு நின்று வீடியோ எடுப்பது, விஜயுடன் நிற்பது போல AI புகைப்படங்களை பதிவிட்டு வருவது என விஜய் ரசிகர்களின் ஆதரவை பெற்று வந்துள்ளார். எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? மேலும் சிலருக்கு உதவி செய்வது போல வீடியோக்களை பதிவிட்டு இப்படி தனக்கான வட்டத்தை பெரிதுபடுத்திக் கொண்ட சிறுவன் அதன் பிறகுதான் சில மோசடி வேலைகளை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. யாருங்க சொன்னா நான் மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு போலன்னு? அங்க வந்த மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஃபேமிலிஸ், நான் வந்தேனா இல்லையான்னு. என்னோட ஒவ்வொரு ஃபேமிலிஸுக்கும் தெரியும் ஃபேமிலிஸ், நான் அந்த மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு வந்தேனா இல்லையான்னு. அது என்னாச்சுன்னா அங்க நிறைய கூட்டம் வந்ததுனால சின்ன பசங்க உள்ள அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபேமிலிஸ். ஓத்து விடுவோம் பாட்டுக்கு, ஓத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. நீ பாட்டுக்கு ஓடுறா, ஓடு ஓடு ஓடு, ஓத்தாண்டா ஓடு, உலகமாக ஓடு. பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் சிறுவனின் மோசடியை வீடியோவாகவும் சிறுவனிடம் சாட் செய்த ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் பகிர்ந்திருக்கிறார். 1000 பேர்கிட்ட மட்டும் ஒரு 5000 ரூபாய் டார்கெட், ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் வாங்கணும். 1000 பேர்கிட்ட வாங்கினா நீங்களே யோசிச்சு பாருங்க, கால்குலேட் பண்ணி பாருங்க, 50 லட்ச ரூபாய் சோலையா அமைக்கலாம். பையனோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சதுரங்க வேட்டை படத்துல என்ன சொல்லிருப்பாங்க, மனுஷனோட ஆசை தூணாதான் சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. பையனும் அதே தாங்க பண்ணிருக்காங்க. ஏன்னா மக்கள் இப்ப நீங்க பேசி கூட நம்ப மாட்டாங்க, நீங்க அந்த ப்ரூஃப் மட்டும் அனுப்புனீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமாக்கா அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க. இதுக்கு மேலேயும் யாரும் ஏமாறக்கூடாது. அந்த பையன் எல்லாருக்குமே தெரியும்ல, அந்த தம்பி வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருந்தான். எல்லாரும் டிஎம் பண்ணுங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்படின்னு சொல்லி. சரி, நான் ஐடியூல போய் பார்த்தா விஜய் கூட எல்லாம் போன் பேசி வச்சிருக்கான். அது எப்படியே தான் இருக்கும். ஒரு வீடியோல ஆடி லான்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான், இன்னொரு வீடியோல என் ஆடி லான்ச் சொல்லி சேர்க்கல, நான் கெஞ்சி உள்ள போனேன் அப்படின்னு அழுதி வீடியோ போட்டு வச்சிருக்கான். அவன் வீடியோ பார்க்கும்போது யாரா நீ இப்படி நடிக்கிறன்ற மாதிரி தான் இருந்துச்சு. வணக்கம்ப்பா. வணக்கம் வணக்கம். செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன். நான் தான் விஜய் பேசுறேன். நல்லா இருக்கீங்களாண்ணா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேண்ணா. ஆனா உங்க பிக் ஃபேன்னா. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். தேங்க்யூ 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 நண்பா. நானும் உங்க வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கேன், நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க. நம்ம மாநாட்டு கூட வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன், நானும் பார்த்தேன். வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா. சாப்பிட்டீங்களாண்ணா? நான் சாப்பிட்டேன் நண்பா, நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ண்ணா, உங்களோட மூவிஸ் எல்லாமே பாத்திருக்கேண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. என்ன பண்ண ஏண்டா பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது? வெளியில வைக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், ஏன்னா ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. கேமராமேனை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அதனால நம்மளோட சேனல்ல வீடியோ வருமானே தெரியல மக்களே. இப்போ கூட இந்த வீடியோ நம்ம சித்தி பையன்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க விட்டுட்டு இருக்கு. ஆமா, நான் தெரியாம கேக்குறேன், எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்னதாண்டா கேக்குறேன், டேய் இங்க பாரு, உன்னதாண்டா டேய். கேமராமேனை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். என்னாச்சுன்னே தெரியல மக்களே. அட கொக்கா மவனே,
தென்காசிக்கு போயிட்டு வரும்போது இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மக்களே. ஏதோ நாய் குறுக்கால விழுந்துருச்சா மக்களே, அதனால ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆம்புலன்ஸ்ல வேற கூட்டிட்டு போயிருக்காங்க. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரா சுமாரான்னு கேக்குறியா?